ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாரும் சூப்பராக இருக்கோம். வெல்கம் பேக் டு ரஷ்யாஸ் வியூ. ஸோ இன்னைக்கு இருக்கிற vlog என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈத் ஷாப்பிங் vlog. 3 நாள் vlog வந்து நான் ஒரே vlog கம்பைன் பண்ணி போட்டிருக்கேன். எவ்வளோதான் ட்ரெஸ் இருந்தாலும் ஈதுக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது நான் ரொம்ப எக்ஸைட்டடாக போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வருவேன். யூஸ்வலி நான் ஈதுக்கு முன்னாடியே டிசைட் பண்ணிடுவேன். இந்த வருஷம் வந்து வெஸ்டர்ன் இருக்கிறதா இல்லை ட்ரெடிஷ்னல் இருக்கிறதா அந்த மாதிரி நான் டிசைட் பண்ணிடுவேன். இந்த வருஷம் வந்து வெஸ்டர்னாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் முஸ்லிம்ஸ்க்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் வந்துட்டு என்னது அப்படின்னா ஈத் டைம்ல டேட். ஸோ டேட்ஸோட ஷாப்புக்கு போயிட்டு நாங்கள் வந்து டேட்ஸ் வாங்கிட்டு வந்தோம். இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா டேட்ஸ் மட்டும் இருக்காது, சாஃப்ரான், அதுக்கடுத்து இந்த ஒரிஜினல் ஹனி, ஈரானியன் ஹனி அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து ரொம்ப பியூராக இருக்கும். ஸோ அந்த ஹனி, அதுவும் போக ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி மேஷ் பண்ணி க்யூப்ஸாக போட்டு வச்சுருப்பாங்க. அண்ட் அரப் கண்ட்ரீஸில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்ஸ்குள்ளே வந்து ட்ரை நட்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி கேஷ்யூஸ் இல்லாட்டி பிஸ்தாஷியோ இல்லாட்டி வால்நட்ஸ் எல்லாமே போட்டு உள்ள வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதுக்கப்புறமா போயிட்டு ஃபர்ஸ்ட் என் தம்பிக்கும் எங்கள் டேடிக்கும் ட்ரெஸ் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் போனோம். இது பக்ரீதாக இருக்கிறதுனால எல்லாருமே கொஞ்சம் நார்மல் கேஷுவல் வேராக தான் எடுத்திருந்தோம். என் தம்பி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராக்கும் அதுக்கடுத்து ஒரு டிஷர்ட்டும் எடுத்திருந்தான். எங்கள் டேடியுமே பேண்ட்டு டிஷர்ட் அந்த மாதிரி தான் எடுத்திருந்தாங்க. அது போக வந்து இந்த கடையில் வந்து எல்லா இந்தியன் ஐட்டம்ஸுமே இருக்கும், லுங்கீஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்புறமா போயிட்டு எங்கள் மம்மிக்கும் எனக்கும் சேர்த்து ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போனோம். பட் போன இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எதுவுமே சரியாக இல்லை. நிறையா ஆப்ஷன்ஸ் போட்டு அவங்க காமிச்சாங்க. பட் எனக்கு எதுவுமே பிடிக்கல. அன்னைக்கு வந்து மம்மி வராத ரீசன்னால சரி மம்மி வந்ததுக்கு அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டோம். அது போக இந்த கடையில் வந்து நைட்டியுமே வச்சுருந்தாங்க. இந்தியாவில் இருக்கிற நைட்டி மாதிரி தான் வச்சுருந்தாங்க. இங்கே யூஸ்வலாக வந்து இந்தியன் நைட்டிஸ் மாதிரி கிடைக்காது, பட் இந்த கடையில் இருந்துச்சு. அது ஒன்று மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். அப்புறமா என் தம்பி ஃபோன் கேஸ் மாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தான். ஸோ அவனுக்கும் போயிட்டு ஃபோன் கேஸ் மாற்றிட்டு எனக்கு வந்து ஒரு ஷூ வாங்கியிருந்தேன், அதுவுமே வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். மே 14 அன்னைக்கு வந்து ஆக்சுவலி கருப்பு ரிலீஸ் ஆன நாள். ஸோ அன்னைக்கு போயிட்டு மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஈவினிங் கிளம்பிருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மூவி ரிலீஸ் கேன்சல் ஆனதுனால அப்படியே ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் போனோம். அந்த vlog பார்க்கணும் அப்படின்னா மேலே நான் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ரமீஸ் ஷாப்பிங் சென்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மார்க்கெட். அது எல்லா ஐட்டம்ஸுமே இருக்கும், ஸ்டேஷ்னரிஸ் அண்ட் அழகழகான கிளாஸ் வேர் எல்லாமே அவங்க வச்சுருப்பாங்க. ட்ரெஸ் முத கொண்டு நல்லா சீப்பான ப்ரைஸில் இருக்கும். ஆக்சுவலி நாங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுனால நான் வால் பெயிண்டிங் பண்ணுற ஐடியாவில் இருந்தேன். அதனால பெயிண்ட் எல்லாமே எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். பட் எனக்கு சிங்கிள் கலர், அதுவுமே அதிக குவான்டிட்டியில் வேணும் அப்படின்ற மாதிரி நான் பார்த்துட்டு இருக்கிறப்போ தான் எனக்கு இந்த மாதிரி டியூப் பெயிண்ட் கிடைச்சிது. நான் என் ரூமுக்கு பிங்க் கலரில் ஒரு டியூப் பெயிண்ட்டும் பெயிண்ட் ப்ரஷ்ஷும் நான் எடுத்திருந்தேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிளாஸ்வேர் ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் போட்டிருந்தாங்க. போல் அண்ட் பிளேட் செட்டு நாங்கள் இந்த மாதிரி எடுத்திருந்தோம். எனக்கு வந்து இந்த கிளாஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப ஏஸ்தட்டிக்காக இருந்துச்சு. பட் இது வந்து ரொம்ப குட்டியாக இருந்ததுனால எதுக்குமே யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி எடுக்கலை. இதில் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இருந்துச்சு.
அதுக்கப்புறமா டைனிங் டேபிள்ல இந்த 3 லேயர் கிளாஸ் செட் வைக்கிறது ஒரு செட் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ஒண்ணு எடுத்துக்கிட்டோம். அப்புறமா ரொம்ப நாளா டீ கிளாஸ் செட் ஒண்ணு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைன் இருந்துச்சு. இதுல 3 டிசைன் இருந்துச்சு. அதுல இருந்து ஒரு செட் நாங்க எடுத்துட்டோம். அப்புறமா இந்த கட்டிங் போர்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப யூனிக்கான டிசைன்ல இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவுமே கம்மி பிரைஸ்ல இருந்ததுனால அது ஒண்ணு எடுத்துக்கிட்டேன் நானு. என் தம்பி ஊருக்கு போறதுனால அவன் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கேட்டிருந்தான். அவன் ஹாஸ்டல்ல யூஸ் பண்றதுக்கு. ஸோ அது ஒரு கிளாஸ் எடுத்தோம் நாங்க. நெக்ஸ்ட் வந்து ட்ரெஸ் செக்ஷனுக்கு போயிட்டோம். ஸோ கேர்ள்ஸுக்கு எல்லாம் கவுன் எல்லாம் நல்லா அழகா போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி கவுன் எல்லாம் விமென்ஸ் வேர்லயும் போட்டா நல்லா இருக்கும். ஸோ அதனால அது ஃபுல்லா நின்று பார்த்துட்டு இருந்தேன் நானு. அப்புறமா இவங்ககிட்ட ஹிஜாப் கலெக்ஷனுமே ரொம்ப அழகா இருக்கும். ஸோ அந்த ஹிஜாப் கலெக்ஷன்ல இருந்து இந்த மாதிரி ஒரு கலர் நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு லைட் கலர்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ட்ரெஸ்ல வந்து நான் 3 ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன். எது எடுக்கிறதுன்னு தெரியல. ஒண்ணு வந்து இந்த மாதிரி பிங்க், இதுவுமே கவுன் மாதிரி தான். அபாயாக்கு பதிலா இந்த மாதிரி கவுனா போட்டுக்கலாம். அதனால தான் நான் இந்த மாதிரி லாங்கான ட்ரெஸ் ப்ரிஃபர் பண்ணுவேன். இது ஒண்ணு, அதுக்கடுத்து பக்கத்துல இருக்கிற அந்த ஒயிட் கலர் ஒண்ணு நான் செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன். அதுக்கடுத்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போறதுக்காக இந்த மாதிரி ஒரு செட் எடுத்திருந்தேன். நான் என்ன ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்றேன்னு பாக்குறதுக்காக நீங்க சாந்திராத் வீடியோ பாருங்க. அடுத்தது வந்து எங்க மம்மிக்கு ட்ரெஸ் எடுக்காத ரீசன்னால எங்க மம்மிக்கு போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பிட்டோம். எங்க மம்மி வந்து வெஸ்டர்ன் அந்த மாதிரிலாம் போட மாட்டாங்க. சுடி தான் போடுவாங்க. இந்த வாட்டி அவ்வளவா கலெக்ஷன்ஸ் எதுவுமே வரல. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இல்லாதது ரீசன்னால இருக்கிற ட்ரெஸ்லயே சும்மா நார்மலா இது பக்ரீத் தானே அப்படின்னு சொல்லி நார்மலான ஒரு ட்ரெஸ் தான் நாங்க எடுத்திருந்தோம். இந்த ஷாப்ல பார்த்தீங்கன்னா, கலெக்ஷன் வந்து ரொம்ப வெரைட்டியா இருக்கும். லெஹெங்கால இருந்து, சாரீல இருந்து எல்லாமே கேஷுவல் வேர் எல்லாமே வச்சிருப்பாங்க. அதனால எங்க மம்மிக்கு வந்து ஒயிட் ஒண்ணு பிடிச்சிருந்துச்சு, பிங்க் ஒண்ணு பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்ச ஒர்க் எதுவுமே நாங்க இந்த வாட்டி வாங்கல. அடுத்து வந்து இந்த ஏரியால ஒரு இந்தியன் ஷாப் இருக்கும். அங்க ஜஸ்ட் மேங்கோஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அடுத்து நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். உங்களுக்கும் இந்த மாதிரி ஈத் ஷாப்பிங் போறது இல்லாட்டி இந்த மாதிரி vlogs பாக்குறது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த ஈதுக்கு நீங்க என்ன அவுட்ஃபிட் எடுத்திருந்தீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல கண்டிப்பா போடுங்க. அடுத்து வீட்டுக்கு போயிட்டு எனக்கு நூடுல்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு கிரேவிங்ஸா இருந்துச்சு. அதனால நூடுல்ஸ் அப்படியே அரஃப்தா பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு அவ்வளோதான் vlog முடிச்சிட்டேன். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சாந்திராத் வீடியோ கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். Until then, டாடா and bye bye.